வணக்கம். இது மேட்ரிக்ஸில் கிளாஸ் 2ங்க. Consider the following information regarding the number of men and women workers in the three factories 1, 2, 3 கொடுத்துட்டாங்க. இந்த டீட்டெயில்ஸ் இந்த டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. Represent the above information in the form of matrix. இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். What does the entry in the second row and first column அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் கேட்குறாங்க. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ள போகலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் வைஸ் நம்ம இதோட ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் சொல்யூஷன். சரிங்களா? இப்போ வந்து என்ன எழுத போகிறோம் பாருங்கள். இதை ரோஸ் செக் பண்ணுங்கள். இது 1, இது 2, இது 3. ஸோ 3 ரோஸ் நமக்கு இருக்குது. ஸோ 3 அண்ட் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 2. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/2 நம்ம எழுதிக்குவோம். இட் இஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/2. So that is A is equal to 23, 18, 47, 36, 15, 16 அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆர்டரில் இது 3/2 அந்த ஆர்டரில் இது வந்து இருக்கு. இப்போ 3/2 ஆர்டரில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நம்ம வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A11, A12, A21, A22, A31, A32 இந்த ஆர்டரில் நம்ம எழுதலாம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அதாவது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம்னா இந்த இடம், இந்த பிளேஸ்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். இந்த பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் அந்த அவங்க கேட்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? வாட் டஸ் த என்ட்ரி இந்த செகண்ட் ரோ அண்டு ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்போது இது வந்து கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர் நம்ம பார்க்குறோம். த என்ட்ரி in the second row and first column represents இங்கே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென் இருக்குங்களா, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் represents that there are 47 men workers. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 47 men workers. அந்த பிளேஸ்மெண்ட்டை குறிக்கிறது. இந்த பிளேஸ்மெண்ட் செகண்ட் ரோ அண்டு ஃபர்ஸ்ட் காலம். அவ்வளோதான். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டு எழுதிட்டீங்கன்னா அது ஒரு மேட்ரிக்ஸ். என்னோட ஆர்டர் 3/2. ஸோ அவங்க அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ நீங்கள் இது A11, A12 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தட் இஸ் இதுதான் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னு வரும்போது 47 யாருன்னா மென்னு. இவங்க எல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கர்ஸ். ஸோ அந்த டீட்டெயிலை நீங்கள் எழுதிடுங்க. தட்ஸ் ஆல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 54 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 16 elements, what is a possible order it can be அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நமக்கு என்னன்னு தெரியும்னா we know that order of a matrix ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், in general the order of matrix B, the order of matrix is என்ன எழுதுவோம்னா m/n. இப்போ m/n அப்படின்னா எவ்வளோ, அதான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இல்லைங்களா? ஆர்டர் நம்ம இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் சொல்லும்போது சொன்னேன். ஆர்டர் அப்படின்றது எதை டிஸ்கிரைப் பண்ணதா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எப்படி சொன்னால் டைமென்ஷன்ஸ் நம்ம எழுதலாம். டைமென்ஷன்றது m/n அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ m/nன்றது ஜஸ்ட் என்னன்னா mn is equal to 16. அவ்வளோதான். அப்போது 2 நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 16 வரும். என்னெல்லாம் சான்ஸ் இருக்குது நம்ம டேபிள் சொல்லி பார்க்கணும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 116s are 16. அதுக்கடுத்தது 2 8s are 16. அதுக்கடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா 4 4s are 16. மறுபடியும் ஆகிடும் 8 2s are 16. இதே நம்ம ரிப்பீட் பண்ணாலும் ஓகேங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ 8 2s are 16. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 16 1s are 16. ஸோ இதுதான் நம்மளுக்கு பாசிபிலிட்டி ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த ஆர்டர்ஸ். ஸோ த பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1/16, 1/16. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2/8. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4/4. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8/2. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16/1. ஸோ ஜஸ்ட்டு 1/16 அப்படின்னா 16/1, 2/8னா 8/2,
தென் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா 4/4. இதுதான் நமக்கு வந்து ஆர்டர். அப்போ ஜஸ்ட் அந்த நம்பர்ஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். இந்த 16 வரக்கூடிய டேபிள்ஸ் என்ன டேபிளில் என்ன நம்பர்ஸ் வருதோ அதை எடுத்து நம்ம எழுதிடுறோம். அவ்வளோதான், இந்த கொஸ்டின் முடிஞ்சது. சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 55. Construct a 3/3 matrix whose elements are aij is equal to I square j square கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் போடுவோம். நம்ம வந்து A என்ற மேட்ரிக்ஸை எழுதுவோம் அந்த ஆர்டர் 3/3ல. ஸோ எப்படி எழுதுவோம் 3/3ல அப்படின்னு சொன்னால் A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3/3 ஆர்டரில். அப்போ எனக்கு கொஸ்டின் என்ன பாருங்க, I square j square. நம்ம ஐனா ஃபர்ஸ்ட் நம்பர் தான் I square j square. அப்போ ஈஸி நம்ம எழுதலாம் பாருங்க. இங்கே என்ன நம்பர்ஸ்க்கு அப்படியே போட்டுக்கலாம். 1 square into 1 square, 1 square into 2 square, 1 square into 3 square. ஏன்னா ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால இங்கே பாருங்க 2 1 இருக்கா. அப்போ என்ன 2 square into 1 square, இங்கே 2 square into 2 square, இங்கே 2 square into 3 square. இங்கே பார்த்தீங்கன்னா 3 square into 1 square, 3 square into 2 square, இங்கே 3 square into 3 square. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஷார்ட்டாக நம்ம வந்து ஆன்சர் எழுத போகிறோம். இப்போ இங்கே 1 into 1னா 1 தான் நமக்கு. 2 ஸ்கொயர்னா 4. ஸோ 4 ஒன்ஸ் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு 4. 3 ஸ்கொயர்னா 9. 9 ஒன்ஸ் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு 9. ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சாச்சு. இங்கே 2 ஸ்கொயர்னா 4. அப்போ 4 இங்கே 4 மட்டும் வரும். 2 ஸ்கொயர்னா 4. இங்கே 2 ஸ்கொயர்னா 4. 4 into 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16. 2 ஸ்கொயர்னா 4. 3 ஸ்கொயர்னா 9. ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 4 into 9 36. 3 ஸ்கொயர்னா 9. இங்கே 1. ஸோ அதனால் உங்களுக்கு 9. இது 9. இது வந்து 4 இல்லைங்களா? 9 4 சார் நம்மளுக்கு வந்து 36. இங்கே 3 ஸ்கொயர் 9. இங்கே 3 ஸ்கொயர் 9. ஸோ 9 into 9 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 81. அப்போ நமக்கு தேவையான மேட்ரிக்ஸ் இதுதான். சரிங்களா? ஸோ நம்ம ஷார்ட்டாக நம்ம இந்த சம்மை இப்படி போடலாம். அதுக்கடுத்தது நம்ம என்ன சொல்லணும்னா ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்ற கான்செப்டில் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம டெஃபினேஷனில் நம்ம கொடுக்கல. ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஈக்குவல் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிசஸ் ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன்றதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ABCD. சரிங்களா? பின்ற மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா XYZ W அப்படின்னு எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க. இப்போ A is equal to B அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதாவது ABCDயும் ஈக்குவல் டு XYZ W அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏவும் எக்ஸும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கணும். பியும் ஒய் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும். சியும் இசட் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த டியும் டபிள்யூ எனக்கு என்ன வரணும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம். வேற ஒன்றும் இல்லை. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் போட போகிறோம். பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ABCD ஃப்ரம் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்தது அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்குவோம். சொல்யூஷன் நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை அப்படியே எழுதிக்க போகிறேன். அதாவது A minus B அப்படின்றத என்ன எடுத்துக்கிறேன் 1. அதுக்கடுத்து 2A minus B இருக்குங்களா? அப்போ 2A minus B that is equal to எழுதுனா 0. இது அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ இதை எடுத்து எழுத போகிறேன். 2A plus C is equal to என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3C plus D அது தனியாக எழுதிக்க போகிறேன். சாரி, இங்கே 3C plus D அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன்னா 2 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது ஜஸ்ட் ரெண்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே மைனஸ் பண்ணிட போகிற பாருங்க. இது மைனஸ் பண்ணி இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ ரெண்டுமே டோட்டலாக எனக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 1 இருக்கிற மீனிங்லேயே 1ல் 2 போச்சுன்னா உங்களுக்கு மைனஸ். ஸோ மைனஸ் A இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ A இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு -1 கிடைக்கும். இந்த A -1 கொண்டு போயிட்டு இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னால் C கிடைச்சிடும். இப்போ 2 into -1 plus C is equal to 5. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு -2 plus C is equal to உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு 5. அப்போ C is equal to 5 plus 2 that is C is equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும் 7. இந்த C கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 3 into 7 plus D is equal to 2. 3 7s உங்களுக்கு 21. ஸோ 21 plus D is equal to 2. அப்போ D is equal to 2 minus 21. அப்போ D is equal to -19. ஸோ நம்ம A கண்டுபிடிச்சிட்டோம், C கண்டுபிடிச்சிட்டோம், D கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம B கண்டுபிடிக்கல. ஸோ B கண்டுபிடிக்க நம்ம மறுபடியும் இதிலே போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரிங்களா? நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க -1 minus B is equal to 1. ரைட்டுங்களா? ஸோ -B அந்த சைடு கொண்டு போனாலும் சரி, வேறு விதமாக கண்டுபிடிச்சாலும் சரி. ஓகேங்களா? -1 ப்ளஸ் இந்த சைடு போச்சுன்னா -1 that is equal to B. அப்போ B is equal to சிம்பிள்ஸ் ஆர் சேம். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு B is equal to 2. இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னால்
A வந்து நம்மளுக்கு -1, B வந்து நம்மளுக்கு -2 and C is equal to 7 and D is equal to நமக்கு -19. சரிங்களா?